ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது கலர் பார்க்குறதுக்கே வைப்ரேட்டாக நம்மளை ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட நன்னாரி சர்பத் தான். நன்னாரி சர்பத்தில் எப்படி இந்த கலர் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் வீடியோவும் பாருங்கள், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் பூக்கிற செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்து இதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கலர் சூப்பராக கிடச்சிரும். சும்மா வீட்டில் பூக்கிற செம்பருத்தி பூவில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிங்கிஷாக இருக்கிற இந்த செம்பருத்தி பூவில் நம்மளோட லெமன் ஜூஸை விட்டோம்னா நல்லா ரெட்டிஷாக மாறிடும். இப்போ சர்பத் எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஊற வச்ச பாதாம் பிசின், சப்ஜா சீட் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்மளோட ஹீரோவை இறக்கி விட போகிறோம். இவர் தான் வந்து நன்னாரி சிரப். அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இவர் தான். இதில் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து எலுமிச்சை சாறு இதை சேர்த்துக்கிறோம். செம்பருத்தி பூ கூட மிக்ஸ் பண்ணதை அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஐஸ் க்யூப் சேர்த்து அப்படியே எல்லாருக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ஏன்னா இந்த கலர் வந்து பசங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் அப்படியே போய் சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.